மல்யுத்தத்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் வினேஷ் போகத். இனி என்னிடம் போராட சக்தி இல்லை என்று வீராங்கனை உருக்கம். பாரிஸ் ஒலிம்பிக் தகுதி நீக்கத்தை எதிர்த்து இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் மேல்முறையீடு. இறுதிப் போட்டி வெற்றி பெற்ற தமக்கு வெள்ளிப்பதக்கம் வழங்கவும் வலியுறுத்தல். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் பின்னணியில் சதி இருப்பதாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம். விளையாட்டு வீரர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் ஆதரவு. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். நாடாளுமன்ற குழு பரிசீலனை அனுப்ப எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். மக்களவையில் ராகுல் காந்தி வலியுறுத்தல். வரும் 15ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது SSLV-T3 ராக்கெட். புவி கண்காணிப்புக்கான EOS செயற்கைக்கோளை ஏவ இஸ்ரோ திட்டம். விருதாச்சலம் அருகே பள்ளி மாணவிகளிடம் தலைமை ஆசிரியர் அத்துமீறியதாக புகார். சரமாரியாக தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த உறவினர்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டிய கனமழை. குளிர்ச்சியான வானிலை நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்து 6532 கன அடியாக அதிகரிப்பு. குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு தண்ணீர் வெளியேற்றம். கன்னியாகுமரி மீனவ கிராமங்களில் கடல் சீற்றம். கடல் கொந்தளிப்பால் நூற்றுக்கணக்கான நாட்டுப்படகுகள் கரைகளில் நிறுத்தம். ஒலிம்பிக் பளுதூக்கும் போட்டியில் நூலிலையில் பதக்கம் வெல்லும் தவறவிட்ட மீராபாய் சானு 199 புள்ளிகளுடன் 4வது இடம் பிடித்து ஏமாற்றம். அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 2 பூமி திரும்ப ஏற்பாடு. ஸ்பேக்கஸ் நிறுவனத்துடன் நாசா புதிய திட்டம். இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை 2-0 என்ற கணக்கில் வென்றது இலங்கை. 27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றியது. ஏமனில் பெய்த கனமழை வெள்ளத்தில் சிக்கி 30 பேர் உயிரிழப்பு. வெள்ளத்தில் சிக்கி பலரும் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.